பொதுவாவே சந்திராஷ்டமம் அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்துக்கள் இருக்கு. சில பேர் ரொம்ப பார்க்குறாங்க, சில பேர் பார்க்கறதே இல்ல. பொதுவா சந்திராஷ்டமம் அப்படின்னா என்னங்க? சந்திராஷ்டமம் அப்படின்னு சொன்னா நமக்கு 9 கிரகங்கள் இருக்கு. அதுல சந்திரன் அஷ்டம நட்சத்திரத்தின் மேல போகும்போது அது அஷ்டம சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்றோம். அஷ்டம நட்சத்திரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூச நட்சத்திரத்தின் மேல உங்களோட சந்திரன் போகுது அப்படின்னா அது எட்டாவது நட்சத்திரத்தின் மேல சந்திரன் போறப்போ சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த எட்டாவது நட்சத்திரத்தின் மேல சந்திரன் போகும்போது சில பல பிரச்சனைகளை நீங்க, அதாவது மூட் ஸ்விங்குன்னு சொல்லுவாங்க. அது அவ்வளவுதான். நம்ம மனசு ஒரு நிலையில இருக்காது. திடீர்னு ஒரு கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் சந்திராஷ்டமம். அந்த நேரத்துல நம்ம கூட யாராவது ஏதாவது, ஒவ்வொரு ராசியிலையும் 3 நட்சத்திரங்கள் அதனுடைய பாதங்களை வச்சிருக்கோம். ஓகேங்க. அந்த மாதிரி ஒரு ராசிக்கு 3 நட்சத்திரங்கள் இருக்கனால அவங்க அந்த 2.25 நாட்கள் 9 பாதங்களையும் சந்திரன் கடக்கிறத தான் அவங்க ஒரு ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரி வராது. பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் ஆஸ்ட்ரோ நித்யா ராஜேந்திரன் அவர்கள். வணக்கம் மேம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்கள் நித்யா ராஜேந்திரன். வணக்கம். இப்போ மேம் நம்ம சந்திராஷ்டமம் அப்படிங்கிற தலைப்புல பேசலாங்க மேம். பொதுவாவே சந்திராஷ்டமம் அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்துக்கள் இருக்கு. சில பேர் ரொம்ப பார்க்குறாங்க, சில பேர் பார்க்கறதே இல்ல. பொதுவா சந்திராஷ்டமம் அப்படின்னா என்னங்க மேம்? சந்திராஷ்டமம் அப்படின்னு சொன்னா நமக்கு 9 கிரகங்கள் இருக்கு. அதுல சந்திரன் அஷ்டம நட்சத்திரத்தின் மேல போகும்போது அது அஷ்டம சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்றோம். அஷ்டம நட்சத்திரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு திதிகள் தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு? பிரதமை, துவிதியை, கிருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி, அஷ்டமி. அஷ்டமின்னு ஒரு திதி வரும். அந்த அந்த அஷ்டமி அப்படின்னு சொன்னா 8 அப்படின்னு அர்த்தம். தப்பான விஷயம் இல்ல. பட் 8 அப்படின்றது நமக்கு கொஞ்சம் ஆகாம இருக்கும், சரியில்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் 8. இப்போ நம்ம இந்த வண்டிக்கெல்லாம் வாகனங்களுக்கு நம்பர் வாங்குறோம் இல்லைங்களா? அப்பெல்லாம் 8 வராம பார்த்துப்போம். அதே மாதிரி கூட்டுத்தொகையும் 8 வராம பார்த்துக்குவோம் இல்லைங்களா? நாமெல்லாம் அப்படிதானே. அந்த மாதிரி அந்த 8 அப்படின்ற சொல்ற விஷயம் கொஞ்சம் சரியில்ல அப்படிங்கிறனால அந்த 8 அஷ்டமம் அப்படின்னு சொல்றோம். அந்த அஷ்டம நட்சத்திரத்தின் மேல, இப்போ உங்க நட்சத்திரத்திலிருந்து உங்களுக்கு 8வது நட்சத்திரத்தின் மேல சந்திரன் போகும்போது உங்களுக்கு அந்த ஏதோ ஒரு சங்கடங்களை குடுக்கும் அப்படிங்கிறது தான் சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்றது. 8வது நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அஸ்வினி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க கேதுவுடைய அஸ்வினி நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு 8வது நட்சத்திரமா வர்றது எ அஸ்வினிலேருந்து எண்ணிட்டே போகணும். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் 8வது நட்சத்திரமா சனியுடைய பூச நட்சத்திரம் வரும். அந்த பூச நட்சத்திரத்தின் மேல உங்களோட சந்திரன் போகுது அப்படின்னா அது 8வது நட்சத்திரத்தின் மேல சந்திரன் போறப்போ சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த 8வது நட்சத்திரத்தின் மேல சந்திரன் போகும்போது சில பல பிரச்சனைகளை நீங்க, அதாவது மூட் ஸ்விங்குன்னு சொல்லுவாங்க. அது அவ்வளவுதான். நம்ம மனசு ஒரு நிலையில இருக்காது. ஏதோ ஒரு சங்கடங்கள் மனசுக்கு திடீர்னு, நம்ம நல்லா இருப்போம். ஆனா ஒரு சோகமா இருக்க மாதிரி தோணும். ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு வந்துட்ட மாதிரி இருக்கும். டென்ஷன் இருக்கும். ஒரு பயம் இருக்கும். யாரோ நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு திடீர்னு ஒரு கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் சந்திராஷ்டமம். அந்த நேரத்துல நம்ம கூட யாராவது ஏதாவது பேசும்போது நம்ம திருப்பி அவங்களுக்கு சரியான பதில் கொடுக்காம ஒரு கோவத்துல சத்தம் போடுறது, அந்த மாதிரி விஷயம்லாம் செஞ்சுருவோம். சில மணி நேரங்கள்ல மட்டும்தான் நமக்கு அந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிற விஷயம் நடக்கும். முழு அந்த 2.25 நாளும் நமக்கு சந்திராஷ்டமம் இருக்காது. ஏன் அது அப்படின்னு நான் உங்களுக்கு முழுமையா விளக்குறேன். அதாவது நமக்கு 360 டிகிரிஸ் கொண்டது தான் இந்த உலகம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த 360 டிகிரிஸ நம்மளுடைய 27 நட்சத்திரங்கள் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு 9 கிரகத்துக்கும் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. இப்ப கேது அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, அஸ்வினி, மகம், மூலம். சுக்கிரனுடையது பரணி, பூரம், பூராடம். சூரியனுடையது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். சந்திரனுடையது ரோகிணி, அஸ்தம், திருவோணம். செவ்வாயுடையது மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். ராகுவுடையது திருவாதிரை, சுவாதி, சதயம். அடுத்து குருவுடையது புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. அதுக்கடுத்து சனியுடைய நட்சத்திரங்கள் பூசம், அனுஷம்,
உத்திரட்டாதி. புதனுடைய நட்சத்திரங்கள் ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இது மாரி 9 கிரகங்களுக்கு 27 நட்சத்திரங்கள் இருக்கும். அந்த 27 நட்சத்திரங்களும் நம்ம 360 டிகிரிஸ சுத்தி ஒரு பாதை மாரி அமைச்சு வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஒவ்வொரு நட்சத்திரமும் 13 டிகிரி 20 மினிட் எடுத்திருக்கும். 13 டிகிரி 20 மினிட் இன்டூ 27 போட்டீங்கன்னா 360 டிகிரிஸ் வந்துரும். ஓகேங்களா? அப்படி நம்ம உலகம் முழுக்க ஒரு பாதை அமைச்சு வச்சிருக்கோம். சுத்தி வரும். அஸ்வினியில தொடங்கி ரேவதியில வந்து முடியும். 27 நட்சத்திரங்களும். அப்படி அந்த 27 நட்சத்திரங்கள்ல இந்த சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரமா பயணிக்கும். இல்லைங்களா? அந்த மாரி பயணிக்கும்போது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு சனியோட பூச நட்சத்திரத்தின் மேல சந்திரன் போகும்போது அது சந்திராஷ்டமம். ஓகேங்களா? அந்த சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்றது, அந்த நட்சத்திரத்தின் மேல போகும்போது மட்டும் தான் இருக்கும். 2 1/2 நாட்கள். 2 1/2 நாட்கள் அப்படிங்கிறது 9 பாதங்கள். ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள் தான் இருக்கு. 9 பாதங்கள் அப்படிங்கிறது 2 நட்சத்திரமும், இன்னும் ஒரு பாதமும் எக்ஸ்ட்ராவா இருக்கும். இப்போ மேஷத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கேதுவுடைய அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதங்கள். சுக்கிரனுடைய பரணி நட்சத்திரம் 4 பாதங்கள். சூரியனுடைய கிருத்திகை நட்சத்திரம் 1 பாதம். அப்போ 9 பாதங்கள் அங்க இருக்கும். 3 நட்சத்திரங்களும் இருக்கும். இதுவே ரிஷபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சூரியனுடைய கிருத்திகை நட்சத்திரங்கள் 3 பாதமும், சந்திரனுடைய ரோகிணி நட்சத்திரம் 4 பாதமும், செவ்வாயுடைய மிருகசீரிஷ நட்சத்திரம் 2 பாதங்களும் 9 பாதங்கள் இருக்கும். ஓகேங்களா? அந்த மாரி ஒவ்வொரு ராசியிலயும் 3 நட்சத்திரங்கள் அதனுடைய பாதங்கள வச்சிருக்கோம். ஓகேங்களா? அந்த மாரி ஒரு ராசிக்கு 3 நட்சத்திரங்கள் இருக்கனால, அவங்க அந்த 2 1/4 நாட்கள் 9 பாதங்களையும் சந்திரன் கடக்கிறத தான் அவங்க ஒரு ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா, அந்த மாரி வராது. நீங்க 2 1/4 நாளும் நமக்கு சந்திராஷ்டமமா, நமக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு நட்சத்திரம் அதாவது 23 மணி நேரம் தான். ஒரு நட்சத்திரம் வந்து 13 டிகிரி 20 மினிட். நமக்கு வந்து 23 மணி நேரங்கள் மட்டும் தான் இருக்கும். அதனால தான் டிஃபரன்ஸ் வருது. இப்போ ஒரு நட்சத்திரம் காலையில 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 6 மணிக்கு முடியாது. ஒரு ஒரு நட்சத்திரம் 11:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். அடுத்த நாள் 10:30 மணிக்கே முடிஞ்சு போயிடும். அப்ப நமக்கு எந்த நட்சத்திரத்துக்கும் டைமே சொல்ல முடியாது. இந்த நேரத்துல ஆரம்பிக்கும், இந்த நேரத்துல முடியும்னு சொல்லவே முடியாது. நீங்க பஞ்சாங்கத்திலயோ இல்ல இப்ப ஆப்ஸ் நெறையா ஃபோன்லலாம் நெறைய ஆப்ஸ் வந்துருச்சு. அதுல பார்த்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு அந்த நட்சத்திர டைமிங்ஸ் தெரியும். சரியான அளவுகள் இருக்காது நட்சத்திரத்துக்கு. 23 மணி நேரங்கள் தான் ஒரு நட்சத்திரம் இருக்கும். அதனால உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தா 23 மணி நேரம் தான். ஒருத்தருக்கு. அதாவது ஒரு நட்சத்திரக்காரங்களுக்கு அவங்களோட 8வது நட்சத்திரத்தின் மேல சந்திரன் போகும்போது 23 அ மணி நேரங்கள் தான் இருக்கும். அவ்வளவுதான் சந்திராஷ்டமம். அதுலயும் ரொம்ப முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள் இருக்கு. அந்த 4 பாதங்களோட அளவு என்னன்னா, 3 டிகிரி 20 மினிட். ஓகேங்களா? அந்த 3 டிகிரி 20 மினிட் இன்டூ 4 போட்டீங்கன்னா தான் 13 டிகிரி 20 மினிட் வரும். ஒரு நட்சத்திரத்துடைய அளவு. அப்போ 4ஆ பிரிக்கப்பட்டிருக்கு. எதுக்குன்னா, துல்லியத்துக்காக. நம்ம துல்லியமா நம்மள பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக, ஒரு நட்சத்திரத்த 4ஆ பிரிச்சிருக்காங்க. 3 டிகிரி 20 மினிட் கொண்டது தான் அந்த ஒரு பாதம். இப்போ அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னா, பூச நட்சத்திரம் முதல் பாதத்த அ சந்திரன் கடந்துருச்சுனாலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சிரும். அந்த 6 மணி நேரங்கள் மட்டும் தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த மாரி 2வது பாதத்துக்கு போகும்போது, இங்க அஸ்வினி 2ஆம் பாதக்காரங்களுக்கு தான் வேலை செய்யும். அ பூசத்துல 3ஆம் பாதம் போகும்போது, இங்க அஸ்வினி 3ஆம் பாதக்காரங்களுக்கு தான் வேலை செய்யும். அந்த மாரி எந்த பாதத்துல சந்திரன் போயிட்டுருக்கோ, அந்த பாதம் இங்க யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு மட்டும் தான் அது வேலை செய்யும். அதனால எல்லாரும் எல்லா நேரத்துலயும் நம்ம பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. 2வது ஒரு பாதத்த சந்திரன் கடக்க 6 மணி நேரங்கள் தான் எடுத்துக்கும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 3 மணிக்கு நைட்டு நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க. 3 மணிக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது அப்படின்னா, காலையில 9 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். இப்ப நீங்க காலையில எந்திரிச்சு வரப்பவே பயங்கர மூட் ஆஃபா வருவீங்க. அந்த சந்திராஷ்டமம் இருக்கிற அன்னைக்கு உங்களுக்கு ஒரே டென்ஷனா இருக்கும். வீட்ல மனைவி வந்து, "நான் இது செய்யலங்க, உப்புமா செய்யட்டுமான்னா?" உங்களுக்கு பயங்கர கோவம் வந்துரும். எப்பவும் வராது. ஆனா அன்னைக்கு அந்த சந்திராஷ்டமம் இருக்கிற அந்த 3 மணி நேரம் நீங்க செலவழிக்கணும். அந்த நேரத்துல மட்டும் கோவப்படுவீங்க. "ஏன் இப்படி இவரு கத்துறாரு?" அப்படின்னு அவங்க நெனச்சுப்பாங்க. அந்த மாரி ஒரு அந்த சந்திராஷ்டமம் முடியிற வரைக்கும் இருக்கும். ஆனா 9 மணிக்கு மேல பார்த்தீங்கன்னா, நீங்க ரிலாக்ஸா இருப்பீங்க. இப்போ ஆஃபீஸ் கிளம்பி போறீங்க. உங்கள இடிக்கிற மாரியே வண்டிய இடிக்கிற மாரியே ஒருத்தர் வந்துட்டாருன்னா கூட அவர திட்டணும்னு உங்களுக்கு தோணாது.
சரி வந்துட்டாரு அப்படின்னு கேஷுவலா போயிடுவீங்க. இதுவே சந்திராஷ்டமம் உங்களுக்கு அந்த 9 மணிக்கு ஆரம்பிச்சு மதியம் 3 மணிக்கு தான் முடிய போகுது அப்படின்னா, உங்களுக்கு அவர் சும்மா பக்கத்துல வந்தாலே இடிச்சிருவாரு, என்ன அப்படின்னு சொல்லி அவர நீங்க திட்டிட்டு தான் போவீங்க. அந்த மாரி அந்த சந்திராஷ்டமம் நம்மளையா இருக்க விடாம, நம்மாவே இருக்க மாட்டோம். கொஞ்சம் ஏதோ ஒரு டென்ஷன் குடுத்து நம்மள அடுத்தவங்க கிட்ட ஏன் இந்த ஆள் இந்த மாரி பண்றாரு? அப்படிங்கிற ஒரு பேர நமக்கு வாங்கி குடுத்துரும். அது வந்து அந்த 6 ஹார்ஸ் மட்டும் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த நட்சத்திரத்திலேயே இன்னும் பல பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்க உங்கள சுத்தி இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்துல அவங்களுக்கு இப்போ உங்க பாதம் முடிஞ்சிருச்சு. உங்களோட 6 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. ஆனா உங்களுக்கு ஆப்போசிட்ல உங்க மேனேஜராவோ, இல்ல உங்க நீங்க ஸ்கூல் போற ஒரு காலேஜ் போற பையனா இருக்கீங்க. உங்க சாருக்கு வந்து அந்த நேரம் மோசமா இருந்தா, உங்கள எதுக்கு திட்டுறாருன்னே தெரியாம அவர் உங்கள ஏதோ ஒரு டென்ஷன் பண்ணி விட்டுட்டு தான் போவாரு. அப்பவும் நீங்க என்ன நெனச்சுப்பீங்க? நம்மளுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் தானே. அதனால தான் அவரு நம்மள திட்டிட்டு போறார்ன்னு நெனைப்பீங்க. ஆனா உங்களுக்கு இல்ல. அவருக்கு அந்த பாதத்துல அவருக்கு சந்திராஷ்டமம் அப்ப அந்த 6 மணி நேரம் அங்க நடந்துகிட்டு இருக்கனால, அவரு உங்கள பேசுறாரோ தவிர, உங்களுக்கு அந்த சந்திராஷ்டமம் டைம் முடிஞ்சிரும். மோஸ்ட்லி நெறைய பேர் இப்போ ஒரு 11:00 அந்த உங்க டைம் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்க பாதம் அந்த நேரத்துல ஆரம்பிக்குதுன்னா, அந்த தூக்கத்திலேயே காலையில 5 மணிக்கே உங்க சந்திராஷ்டமம் முடிஞ்சு போயிடும். தூக்கத்திலேயே உங்களுக்கு முடிஞ்சிரும். ஆனா, எனக்கு ஒண்ணும் செய்யலையே, இன்னைக்கு எனக்கு சந்திராஷ்டமம்னு சொன்னாங்களே, ஆனா எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே, நல்லா தானே இருக்கேன், அப்படின்னு நீங்க நெனச்சுப்பீங்க. அந்த மாரி ஒரு வருட காலமே மோஸ்ட்லி உங்களுக்கு ஈவினிங் 6 டூ மார்னிங் 6க்குள்ளேயே சந்திராஷ்டம டைம் முடிஞ்சு போயிடும். அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஆஃபீஸ் போயிட்டு வந்துருவீங்க. ரிலாக்ஸா இருப்பீங்க. வீட்லயும் உங்கள யாரும் டென்ஷன் பண்ண மாரி இருக்காது. அந்த நேரத்துல உங்களுக்கு சந்திராஷ்டமமே வேலை செய்யாத மாரி இருக்கும். ஆனா, 1 வருட காலம் ஏன்னா அந்த 23 மணி நேரங்கள் தான் சந்திராஷ்டமம்னு சொல்றேன்னா, நமக்கு 24 மணி நேரம் இருக்கனால, ஒவ்வொன்னா தள்ளி தள்ளி போயிடும். பகல் நேரத்துக்கு வந்துரும். 1 வருஷம் கழிச்சு சந்திராஷ்டமம் பகல் நேரத்துக்கு வந்துரும். அப்படி பகல் நேரத்துக்கு வரும்போது தான் நம்ம நெறைய பேத்த மீட் பண்ணுவோம். அந்த நேரத்துல நம்ம மனசு இருக்கிற நிலைய பொறுத்து நம்ம ஒண்ணொண்ணு பேசிடுவோம். அந்த மாரி விஷயங்கள் தான் நம்ம வந்து சந்திராஷ்டமம் வேலை செய்யுதுன்னு நெனைப்போம். சில 1 வருடங்கள் பார்த்தீங்கன்னா, நைட்ல வர்றதுனால நம்ம தூங்கிருவோம். அது நமக்கு வேலையே செய்யாத மாரி இருக்கும். அதனால சிலர் நெனைப்பாங்க, எனக்கு ஒரு காலத்துல சந்திராஷ்டமம் வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. இப்ப எனக்கு அப்படியெல்லாம் இல்ல அப்படின்னு நெனைப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன தோணும்னா, ஏன் முதல்லலாம் நமக்கு அப்படி இருக்காது. ஏன் இப்ப இப்படி இருக்கு? அப்படின்னு தோணும். அதுக்கு ரீசன் என்னன்னா, அந்த டைமிங் மாறுபாடுகள்னால தான். ஓகேங்களா? ஓகே. இப்ப பொதுவாவே சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது நம்ம பயப்படுறதுக்கான ஒரு விஷயமாகும். ஏன்னா, எல்லாருமே ஒரு தொழில் பண்றாங்க, ஒரு வேலையில இருக்காங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு சந்திராஷ்டமம் எதை செய்வார்? அதாவது ஒரு பெரிய லாஸ் குடுத்துருவாரோ? இல்லை ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிசினஸ்ல அந்த டேட்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நம்மளால அந்த தேதிய மாத்தி வைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில, எந்த அளவுக்கு அது பாதிப்பு ஏற்படும்? இல்ல இதுக்கு ஒரு பரிகாரம் ஏதாவது இருக்காங்க? சந்திராஷ்டமம் அப்படின்றது வந்து பெரிய பாதிப்புகள் எதுவுமே செய்யாது. ஏன்னா, உங்களுக்கு இப்போ நான் சொன்ன ஒரு விஷயங்கள் எல்லாம் வச்சு, உங்களுக்கு 6 மணி நேரம் தான் சந்திராஷ்டமம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இல்லைங்களா? இப்போ உங்களுக்கு காலையில 9 மணிக்கே சந்திராஷ்டமம் வருதுன்னு வச்சுக்கோங்க. மீட்டிங் வச்சுட்டீங்க. வேற வழி இல்ல. எல்லாரும் வந்துட்டாங்க. இனி நம்ம அத நிறுத்த முடியாதுங்கிற பட்சத்துல, அந்த நேரத்துல பேசாம இருந்துக்கங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ கேட்டுக்கலாம். ஒண்ணும் நம்ம அந்த ஒரு மீட் தானே. அதுக்கப்புறம் கூட நீங்க சைன் பண்றதுக்குன்னு ஒரு டைம் எல்லாம் இருக்கும். அது வரைக்கும் அவங்க சொல்றத சரிங்க. அப்படின்னெல்லாம் கேட்டுட்டு, எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்க. நான் அடுத்த மீட்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். இல்ல இன்னைக்கு ஈவினிங்கே நான் ஒரு 3 மணிக்கு மேல உங்களுக்கு சொல்றேன். அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம அத தள்ளி போட்டுட்டு, அந்த நேரத்த கடந்துட்டோம்னா போதுமானது. அந்த நேரத்த கடந்துட்டு நான் அதுக்கப்புறமா நான் இந்த இந்த மாரிலாம் யோசிச்சேன். அப்போ நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ, அத அப்ப சொல்லும்போது, உங்களுக்கு இந்த அந்த மனசு வந்து அந்த டென்ஷன்லேருந்து வெளிய வந்துரும். அப்போ உங்களுக்கு எந்த ஒரு லாஸோ, இல்ல பிரச்சனைகளையோ குடுக்காது. நார்மலா இது ஒரு பிசினஸ்க்கு அந்த மாரி. இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டரா இருக்கீங்க. அந்த நேரத்துல நம்ம பேஷண்ட்ஸ போய் கவனிக்கணும். அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எல்லாம் வரும்போது, அதே அப்படிதான். இத சொல்றதுக்கு நம்ம கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். ஒரு 6 மணி நேரம் தானே. அத நம்ம ரிலாக்ஸா கடந்துரலாம். ஒரு கொஞ்சம் இருங்க. நான் எல்லாம் செக் பண்ணிட்டேன். பட் உங்களுக்கு அந்த மெடிசின் எல்லாம் குடுக்கறத நான் ஒரு 3 மணிக்கு உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அப்படிங்கிற மாரி அந்த டைம மட்டும் தள்ளிட்டு நம்ம அந்த வேலை செய்யும்போது, எந்தவித பிரச்சனைகளையும் குடுக்கவே குடுக்காது. சந்திராஷ்டமத்த பயப்பட வேண்டிய சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த டைம கொஞ்சம் நம்ம தள்ளி போட்டுக்கலாம். ஓகே. அதாவது சந்திராஷ்டமம் வரும்போது ஒரு முக்கிய முடிவுகள கொஞ்சம் தள்ளி வச்சு செய்யும்போது பிரச்சனைகள் இருக்காது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு மேம், ஒரு சுபகாரியங்கள், ஒரு திருமணம் எடுத்துக்கிட்டோம்னா, கண்டிப்பா மணப்பெண், மணமகனுக்கு வந்து சந்திராஷ்டமம் இல்லைன்னு பார்த்துருவாங்க. அவங்களுடைய அப்பாக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. இல்ல அவங்க ஒரு தங்கச்சிக்கு இருக்கு அப்படிங்கும்போது, அப்போ அந்த நேரத்துல நம்ம தவிர்க்க முடியாது. அந்த மாரி சூழ்நிலை இருக்கும்போது அந்த சுபகாரியங்கள் நடத்தலாமாங்க? ஆ அதாவது திருமணம் அப்படிங்கிற விஷயத்துல பெண்ணுக்கும், மாப்பிள்ளைக்கும் பார்த்துருவாங்க. அது அது பிரச்சனை இல்ல.
ஆனா, அந்த நேரத்துல அந்த சொந்தங்களுக்கு வரும்போது நம்ம திருமணம் அவங்களுக்கு தானே. அத நம்ம எதுவும் பண்ண முடியாது. பட் நமக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், ஒரு பிரச்சனையும் வராது. ஏன்னா நமக்கு மைண்ட் ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நமக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம், நம்ம தேவையில்லாம யார் கூடயும் எந்த வம்பு வச்சுக்க கூடாதுன்னு நம்ம மைண்ட் சொல்லிட்டே இருக்கும். ஸோ நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். நார்மலா ஒரு ஜாலியா பேசுறத கூட அன்னைக்கு நிறுத்திக்குவோம். ஏன்னா நம்ம ஏதாவது பேச போய் ஏதாவது பிரச்சனை வந்துரும் என்னமோ அப்படின்னு சொல்லி நம்ம நிறுத்திக்குவோம். அதனால ஒரு அட்டெண்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னா, நம்ம சொல்லிக்கணும். இன்னைக்கு சந்திராஷ்டமம் உனக்கு இந்த நேரத்துல இருக்கு. அனாவசியமா இந்த யார் கூடயும் எதுவும் பேசிறாத. இப்போ சம்மந்திங்க கூட நம்ம ஏதோ ஒண்ணு இப்ப அம்மாவா இருக்காங்க. சம்மந்தி அம்மா கூட போய் ஏதோ ஒண்ணு பேசிட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். அதனால பேசாம இருந்துட்டோம்னா வாய் தான். 100% நம்ம மனசு வந்து வாய் வழியா தான் வெளிய வரும். மனோகாரகன் சந்திரன். அந்த மனநிலை வந்து வாய் வழியா தான் வெளிய வரும். அந்த வாய நம்ம பேசாம புரிஞ்சு அந்த நேரத்த தவிர்த்துட்டோம்னா, ஒரு பிரச்சனையுமே வராது. ஓகே. இப்ப அதாவது திருமணத்துக்கு வந்து மத்தவங்களுக்கு இருந்தாலும் பிரச்சனை எதுவும் இல்ல இல்ல. அப்படிங்கிறதா அது. ஓகே மேம். இப்ப நம்ம சந்திராஷ்டிரம் பத்தி நெறைய விஷயங்கள் நம்ம பேசினோம் மேம். கண்டிப்பா நம்ம நேர்ல ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி.